இந்தியாவின் வடமேற்கு, மத்திய மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் இந்திய வானிலை ஆய்வு மையம் விரிவான வெப்ப அலை வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. 2026 ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் கிழக்கு, மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்திய தீபகற்பத்தின் சில பகுதிகளில் இயல்பை விட அதிகமான நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கேற்ப நாட்டின் பல பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. ராஜஸ்தானின் ஸ்ரீகங்கா நகரில் அதிகபட்சமாக 44.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. பல இடங்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் கடுமையான வெப்ப அழுத்தம் உருவாகியுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் மத்திய இந்திய பகுதிகளில் ஆங்காங்கே வெப்ப அலை வீசக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் ஒடிசா போன்ற கடலோர பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். வெப்ப பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக உச்சகட்ட வெயில் உள்ள மதிய நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். தாகம் இல்லாவிட்டாலும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். லேசான, காற்றோட்டமான மற்றும் பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் உடல் நல குறைபாடு உள்ளவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதிக வெப்பமுள்ள நேரங்களில் கடினமான உடற்பயிற்சிகள் அல்லது வெளிப்புற வேலைகளை தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் கடும் வெயிலால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.